அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல வகையான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறோம். இப்போது நம்ம கார்த்திகை மாதம் சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம் அதுதான் இல்லைங்களா? பொதுவாகவே எல்லா மாதங்களிலுமே தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நாம் தெரிஞ்சிருக்கோம். கார்த்திகை மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முருகன், ஐயப்பன், சிவன் இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கார்த்திகை மாதம் தான் இருக்குது. சரிங்களா? கார்த்திகை மாதத்தில் தான் ஐயப்பன் சுவாமிக்கும் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? கார்த்திகை மாதம் அதிக அளவு மழை பெய்யும் கார்காலம் அப்படின்னும் நமக்கு தெரியும். இந்த மாதத்தில் தான் காந்தல் மலர்கள் அதிகமாக பூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு பெயர் பெற்றதாக கூறுறாங்களாம். திருமால், பிரம்மா உட்பட 33 தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளித்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ற நாளை தான் கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் கார்த்திகை எப்போ வருது அப்படின்னா 3/12/2025 புதன்கிழமை அன்று வருகிறது. திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலையில் உச்சியில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும். இதை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு போவாங்க. திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரம். அந்த நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுது. அன்றைய தினம் தீபம் ஏற்று வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு யமபயம் நீங்கி நலமுடன் வாழலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பரணி தீபம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏற்றணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்களை செஞ்சுருப்போம் இல்லைங்களா? கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தின் போது நம்ம குளித்தோம்னா பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் முழுவதுமே கோவில்கள் அல்லது வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதால் வீட்டில் அனைத்து வித மங்களமும் சுகவாழ்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் முழுசுமே விளக்கேற்ற முடியாதவங்க துவாதிசி, சதுர்த்தசி, பௌர்ணமி போன்ற நாட்களிலாவது கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாக முருகப்பெருமான் உதித்த மாதம்தான் கார்த்திகை மாதம். எனவே இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் முருகனுக்குரிய 6 படை வீடுகளுக்கும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு 16 விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 படை வீட்டுக்கு என்னால் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு படை வீட்டிற்காவது நீங்கள் செல்லலாம். சரிங்களா? கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வர். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை மலர்கள் சாற்றி வழிபட்டால் தேவர்கள் அடையும் மோட்ச நிலையை பெறலாம். விஷ்ணு பகவானை துளசி இலையை கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செய்தால் ஒவ்வொரு துளசியும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்று தருமா. கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தானம் செய்த பலன் கிடைக்குமா. இதை முடவன் முழக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பாகும். கிரிவலத்தின் போது மழை பெய்தால் அதை தேவர்களின் ஆசீர்வாதமாக கருதுவார்களாம்.
கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அன்னையையும் வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் அழியும் என்பது நம்பிக்கை. கார்த்திகை மாதம் பஞ்சமி தினம் நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் கார்த்திகை மாதம் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைங்களா. அப்போ உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்குள்ளார கணவன் மனைவிகளுக்குள்ளார ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா கணவன் மனைவிகள், அவங்க 2 பேரும் ஒன்றிணையறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விரதம், உமா மகேஸ்வரி விரதம். அதனால் யாராவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லை அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உமா மகேஸ்வர விரதத்தை மேற்கொள்ளுங்க. சரிங்களா. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களிலிருந்து விடுபடுவர். விளக்கு தானம்னா நீங்கள் கொஞ்சம் மண் விளக்கு வாங்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுங்க. சரிங்களா. கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றும் கூறுகிறார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு நிறைய விசேஷங்கள் நடக்கும். சரிங்களா. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் தான் கார்த்திகை மாதம், ரொம்ப விசேஷமானது. நீங்களும் ஒவ்வொரு விரதத்தையும் மேற்கொண்டு நீங்களும் முழு பலனை அடையணும் அப்படின்னு சொல்லி நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். கார்த்திகை மாதத்தில் பகவத்கீதையை படிச்சுட்டு இறைவனை வழிபட்டால் மன அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே மன அமைதின்றதே ஏதாவது ஒரு வகையில் மன அமைதி இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் மன அமைதி பெறணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை நினச்சி நீங்கள் எந்த கடவுளை நினச்சி வேணாலும் மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முருகனுக்குரிய மாதம்தான். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி முருகனை மனசார நினச்சி வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்குங்க. சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து தான் தீப்பொறியாக தோன்றி சரவண பொய்களை குழந்தையாக முருகப்பெருமான் உதித்தார். அப்படி உதித்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். அந்த முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அதாவது 16 வகையான ஐஸ்வர்யங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 16 வகையான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் முடிஞ்சவங்க முருகனோடைய 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மனசார முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க. நீங்கள் முருகான மனசால் சொன்னாலே முருகன் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாங்க. உண்மையிலேயே நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறேன். முருகான்னு நீங்கள் சொல்லும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளே முருகன் இருப்பாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்போ முருகனை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்பயே முருகன் உங்கள் கூடவே இருக்காருன்னு அர்த்தங்க. கார்த்திகை மாதம்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களும் வெற்றியில் தான் முடியும். அதனால் தீப வழிபாடு நமக்கு வாழ்வில் ஒளி தரக்கூடிய ஒரு வழிபாடு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை சொல்லி முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க.
இது போன்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆன்மீக பதிவுகளை நமது சேனலில் நாம் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.